பெரியவர்களை அச்சுறுத்தி வரும் மாரடைப்பு தற்போது சிறாரையும் பாதிப்பது வேதனை தரும் செய்தி. குழந்தைகளுக்கும் மாரடைப்பு வர வாய்ப்புள்ளதா? முன்கூட்டியே அதனை எப்படி தெரிந்து கொள்வது என்பது குறித்து மருத்துவர் நாகேந்திர பூபதி வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் ஹார்ட் அட்டாக் வருமா டாக்டர்? சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக் வரலாம். அது ரொம்ப ரொம்ப ரேர். அதை விட முக்கியமான பல காரணங்கள் இருக்குது. நாங்கள் ப்ராடாக குழந்தைகளுக்கு வர நோய்களை கன்ஜெனிட்டல் அக்யூட்னு பிரிப்போம். அதாவது பிறவிலிருந்தே வர்றது, அடுத்தது காலப்போக்கில் நம்ம தொற்றிக்கிறது. காலப்போக்கில் வர நோய்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஜலதோஷம் பிடிச்சா மூக்கிலேருந்து தண்ணினா வருதோ, அதே மாதிரி ஹார்ட்டுக்கு மேலே இருக்க உரை இல்லை ஹார்ட்டில் இருக்க மசில்லையும் வைரல் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாதிரி வரதை நாங்கள் மயோகார்டைட்டிஸ் சொல்லுவோம். குழந்தைகளுக்கு ஆகட்டும் அல்லது பெரியவர்களுக்கு ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா? சில மணி நேரங்களுக்கு முன்போ அல்லது சில நாட்களுக்கு முன்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியுமா? அனதர் ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. அடல்ட்டுக்குன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ யூரோப்பியன் ஹார்ட் ஜேர்னல்னு ஒரு பெரிய ஜேர்னல் இருக்குது. எங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் 2 லெவல் ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜேர்னலில் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேரை படித்தாங்க ஹார்ட் அட்டாக் வந்தவங்களை அக்ராஸ் த வேர்ல்டு. அதில் பார்த்தீங்கன்னா 55% பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் முன்னாடி எந்த சிம்டமுமே இல்லை. இதை நான் அவங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லலை. பட் ஹார்ட் அட்டாக் சடனாக வருது. அதாவது எவரி அதர் பர்சன் வில் ஹேவ் த ஃபர்ஸ்ட் சிம்டம் அஸ் ஹார்ட் அட்டாக். பாக்கி 50 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடந்து போகிறப்ப மூச்சோட கஷ்டம், நடந்து போகிறப்ப நெஞ்சு அடைக்கிற மாதிரி சிம்டங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் நோய், அவங்க ஃபேமிலியில் கொலஸ்ட்ரால் நோய் ரொம்ப ரன் ஆகிட்டு இருக்குது. அவங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் நார்மலாக 130 கீழே இருக்கணும். அவங்களுக்கு 900, 1000 அப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ரொம்ப ரொம்ப ரேர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம், அரித்மியா ப்ராப்ளம் வரலாம். இந்த கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இருக்க பசங்க அவங்க வயசு பசங்களோட விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா பின்தங்கிடுவாங்க. ஸோ ஓடிட்டே இருப்பாங்க. 9 வயசு பசங்க நல்லா ஓடி விளையாடுவாங்க. அவங்க பிஎஸ் கூட கேட்சப் பண்ண மாட்டாங்க, டல்லாக இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் விளையாண்டாலும் மூச்சுட கஷ்டம் வந்துடும். சில பேருக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சில பேர் விளையாண்டாங்கன்னா உடம்பெல்லாம் நீல கலரில் ஆயிரும். அப்படியே டாய்லெட்டில் உட்கார மாதிரி உட்காந்துப்பாங்க. லெக்ஸை கிறிஸ் கிராஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். அதுக்கடுத்து அவங்களோட வெயிட் கெயின் பெருசாக இருக்காது. அவங்க 5 வயசு குழந்தைக்கு ஏற்ற வெயிட் ஹைட்டும் இருக்காது, ஸ்டண்டடாக இருப்பாங்க, வெயிட்டும் கெயின் இருக்காது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவங்க நம்ம மருத்துவர் அணைகள்லாம் அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஸ்டெத்தை வச்சு ஆஸ்கல்ரேட் பண்ணால் நிறைய பேத்துக்கு அப்நார்மல் மர்மர் சத்தம் கேட்கும். அது ஒரு சைன் எங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, வி ஹேவ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு.